அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ அப்படிங்கிறது கால்ஃபர் ஆகிருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறதுல ஸோ இன்றைக்கி ஜூலை 15 அப்படிங்கிறது கால்ஃபர் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் டு அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13th ஆகஸ்ட் 13 அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னையிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆகஸ்ட் 13 அப்படிங்கிறது வந்து நமக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 645 போஸ்ட் 645. இது டோட்டலாக குரூப் 2 அப்படிங்கிறது மெயின்ஸ் போஸ்ட்டுக்கானது அப்படிங்கிறது வந்து குரூப் 2 அப்படிங்கிறது வந்து ஒரு 50 வேகன்சிஸும், குரூப் 2 ஏ அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 595 வேகன்சிஸ் அப்படிங்கிறது டோட்டலாக சேர்த்து 645 வேகன்சிஸ் அப்படிங்கிறது கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது நமக்கு செப்டம்பர் 28 தான். லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட் 13 அப்படிங்கிறது நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அப்டேட்டட் மெயின்ஸ் சிலபஸ் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்டேட்டடு மெயின்ஸ் சிலபஸ் அப்படிங்கிறது அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அதில் என்னென்னா ஆரம்பத்தில் இருந்த அந்த ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறதெல்லாம் நீக்கிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க மெயின்ஸுக்கு. ஸோ 150 அப்படிங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறதுல இருந்தும் 50 அப்படிங்கிறது ரீசனிங்ல இருந்தும் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின்ஸ் அப்படிங்கிறதுல குரூப் 2 அப்படிங்கிறதுக்கு வந்து தமிழ் பேப்பரும் இல்லை, இங்கிலீஷ் பேப்பரும் இல்லை அப்படிங்கிறது இது நல்ல வரவேற்கத்தக்க விஷயம் தான். அதோடு கூட ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க 150 அப்படிங்கிற மாதிரி. 50 அப்படிங்கிறது வந்து ரீசனிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ பர்சனல் இன்டர்வியூ பற்றி எதுவும் இல்லை அப்படிங்கிற போது ஸோ அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. ஆகஸ்ட் 13 டோட்டல் வேகன்சிஸ் 645. ஸோ எக்ஸாம் டேட் வந்து செப்டம்பர் 28. இன்னும் சரியாக 76 நாள் இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா ரிசல்ட்டு அப்படிங்கிறதுங்க. தேங்க்யூ ஸோ மச்.